அமுதா, எப்ப பார்த்தாலும் இந்த படிப்பு தான் உனக்கு உலகமா? இன்னும் பரீட்சைக்கு 1 மாதம் இருக்குடா. வா, போய் விளையாடலாம். மதன், விளையாடலாம், தவறில்லை. ஆனா இந்த 1 மணி நேரம் நான் ஒதுக்கி இருக்கிறது காலையிலிருந்து நடத்திய அனைத்து பாடங்களையும் ஒரு முறை நினைவு கூறவே. இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கே செய்யணும். அப்புறம் பரீட்சை நேரத்தில் பதற்றம் இருக்காது. போடா, நீ எம்மும் தத்துவமும். இன்னைக்கு பார்க்க வேண்டியதை நாளை பார்க்க வேண்டியதுதான். காலம் என்ன ஓடியா போகுது. நான் போய் நண்பர்களோட போய் அரட்டை அடிக்க போகிறேன். மதன், அமுதன் சொன்னதை கொஞ்சம் கேள். காலத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டவன் காலத்தை வென்றவனாகிறான். இப்ப நீங்கள் சொல்ல வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய எதிர்காலத்தை செதுக்கிறதுக்கு. அப்புறம் வருத்தப்பட்டு பயன் ஒன்றும் இருக்காது. சரிங்க ஐயா, பார்த்துக்கலாம். மாணவர்களே, இந்த வருடம் நம் பள்ளியில் அமுதன் மாநில அளவில் முதலிடம் பிடித்திருக்கிறான். அதற்கு காரணம் அவனிடம் இருந்த திட்டமிடுதலும் நேர் மேலாண்மையும் தான். இதுக்கு காரணம். வாழ்த்துக்கள் அமுதா. மதன், நீ இந்த முறையும் சில பாடங்களில் தேர்ச்சி பெறலை. உன் திறமைக்கு குறைவே இல்லை. ஆனால் உன்கிட்ட இருந்த அலட்சியமும் நேரத்தை வீணடிச்சதும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. அமுதன் படிக்கும் போதெல்லாம் நான் தூங்கினேன், சுத்தினேன், நண்பர்களோட சேர்ந்து வெட்டி கதை பேசினேன். ஆனால் காலம் என்னை இப்படி முட்டாளாக்கும்னு நான் நினைக்கல. மதன், நீ உன் தவறை உணர்ந்ததே பெரிய மாற்றம்தான். கடந்த காலத்தை நம்மால் மாற்ற முடியாது. ஆனா இந்த நிமிடத்தில் இருந்து நீ மாறலாம். நல்லா படி, 1 நிமிஷம் கூட வீணாக்காதே. படித்து வாழ்வில் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி அமுதா. இனி என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் பயனுள்ளதாக ஆக்குவேன். காலத்தோட மதிப்பை என் உயிராழ உணர்ந்தேன். நாளை என்பது நடவாத ஒன்று. நேற்று என்பது முடிந்து போன கதை. இன்று மட்டும் நமக்குரிய நிஜம். பள்ளி பருவம் என்பது காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டிய பருவம். நன்றி.